காரைக்குடி அருகே குன்றக்குடியில் 7.5% இடஒதுக்கீடு அரசு உதவி பெறும் பள்ளி மாணவர்களுக்கும் கிடைக்க தமிழக முதல்வர் ஏற்பாடு செய்ய வேண்டும். பொன்னம்பல அடிகளார் அமைச்சர் பெரிய கருப்பன் முன்பு கோரிக்கை. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே குன்றக்குடியில் நடைபெற்ற வைகாசி விசாக பெருவிழாவில் ஆதீன மடத்திற்கு சண்முகநாதர் ஆண்டுக்கு ஒருமுறை நீராளி மண்டபத்தில் எழுந்தருளும் நிகழ்வு நடைபெற்றது. இதையொட்டி நடைபெற்ற விழாவில் கோவில் திருப்பணிகளில் ஈடுபட்டு பல்வேறு கோவில்களுக்கு திருப்பணிகள் செய்த தொழில் அதிபர் செல்லப்பன் என்பவருக்கு அரமண செம்மல் விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது. நிகழ்ச்சியில் ஆதீன கட்டுப்பாட்டில் உள்ள அரசு உதவி பெறும் பள்ளிகளான பிரான்மலை வள்ளல்பாரி மேல்நிலைப் பள்ளி, குன்றக்குடி தருமை கைலை மேல்நிலைப் பள்ளி 12ஆம் வகுப்பு மற்றும் 10ஆம் வகுப்பில் முதல் 3 இடங்களை பிடித்த மாணவ மாணவிகளுக்கு பரிசு வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. கூட்டுறவுத்துறை அமைச்சர் பெரிய கருப்பன் பரிசுகளை வழங்கி பேசினார். குன்றக்குடி பொன்னம்பல அடிகளார் தனது ஆசி உரையின் போது, அரசு உதவி பெறும் பள்ளி மாணவர்களும் அரசு பள்ளி மாணவர்கள்தான். எனவே 7.5% இடஒதுக்கீடு அவர்களுக்கும் கிடைக்கச் செய்ய அமைச்சர் முதல்வரிடம் சொல்லி அறிவிப்பு வெளியிடச் செய்ய வேண்டும் என கோரிக்கை விடுத்து பேசினார். 493 மார்க்கை ஒரு குக்கிராமத்து குழந்தை சின்னகுணமுடியில் பெற்றது. இந்த பணி நிறைவு பெற்ற ஆசிரியர்களில் நம்முடைய குன்றக்குடி தருமை கைலை மேல்நிலைப் பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் பாராட்டுதற்குரிய பாலா அவர்களுக்கு வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். பணி நிறைவு பெற்றாரு. இன்றைக்கு 500க்கு 493 மார்க் பெறுகிற மதிப்பெண் பெறுகிற ஏழை குழந்தை, இது போன்ற குழந்தைகளுக்கும் 7.5% இடஒதுக்கீடு தேவைப்படுகிறது என்பதுதான் எங்களது கோரிக்கை. அதையும் நம்முடைய அமைச்சர் பெருந்தகை முதலமைச்சருடன் தெரிவித்து, உதவி பெறும் பள்ளிகளில் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் படிக்கிற குழந்தைகளும் ஏழை குழந்தைகள், திறமைசாலிகள், முன்னேற துடிப்பவர்கள், அவர்களுக்கும் அந்த வாய்ப்பை நம்முடைய பாராட்டுதலுக்குரிய அமைச்சர் அவர்கள் முதல்வரிடம் தெரிவித்து, தேர்தலுக்கு முன்பே அந்த அறிவிப்பு வரும் என்ற நம்பிக்கையோடு அவர்களுக்கு இந்த கோரிக்கையோடு